கொண்டு வருவார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஐயா மைக் வேண்டாம், இங்கிட்டு கேட்டாங்க. இங்கே கேட்க கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மைக்க தூரமாக வச்சு. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே தலைப்பு செய்தியினுடைய முகவரையும் என் சாட்சியும் நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு காலையில் அந்த தலைப்பு செய்தியினுடைய தலைப்பில் உள்ள ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அதாவது அந்த செய்தியினுடைய தலைப்பு விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை என்ற தலைப்பு. 1 பேதுரு 1:9 இருக்கு. பலன்னா கூலி. அதை குறித்து தொடர்ந்து நான் பேச போகிறேன். இன்றைக்கி காலையில் ஆத்துமா ரட்சிப்பை பற்றி, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பு என்ற ரட்சிப்பை பற்றி நான் காலையில் சொன்னேன். இன்றைய மாலை கூட்டத்தில் இன்று ஆவியின் ரட்சிப்பு என்ற தலைப்பிலே பேச போகிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆவியின் ரட்சிப்பு. ரட்சிப்புல 3 விதம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டுக்கொண்டே இருக்கிறேன், 3வது ரட்சிக்கப்படுவேன் என்ற நிலை. 3 காரியம் இருக்கு. பொதுவாக சிலர் கேட்குறாங்கல்ல, ரட்சிக்கப்பட்டீங்களா? எடுத்த உடனே அதான் கேட்குறாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா? அவங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியல, ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? சில ஆளுங்க டவுட் என்னென்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இயேசுவை விசுவாசிச்சிட்டோம், ஆராதனைக்கு போகிறோம், காணிக்கை தசமபாகம் கொடுக்குறோம், ஆனால் இன்னும் இந்த பழைய சுபாவம் இருக்க, பழைய எண்ணங்கள் இருக்க, பழைய கோபங்கள், மூர்க்கங்கள், இச்சைகள், பொறாமைகள், அந்த மாம்சத்துக்குரிய சேட்டைகள் முழுவதும் அப்படியே என்கிட்ட இருக்க. அது வெளியே வேணால் ஈகோ மாதிரி வெளியே காட்டாமல் இருக்கலாம். நான் அப்படி இல்லை, நான் ரசிக்கப்பட்டவன், நான் நல்லவன், அப்படி இருக்கு, இப்படி வெளியே வேணால் பூசி முழுகலாம். ஆனால் அவன் மனச்சாட்சிக்கு அவன் மறைக்க முடியாதுல்ல. அவன் மனச்சாட்சிக்கு அவன் பொய் சொல்கிறது தெரியும். அவன் இச்சையோடு பார்க்குறான், பொம்பளைகளை பொய் சொல்கிறான், கள்ளக்கணக்கு எழுதுறான், லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்ணுறான். ஆனால் அவன் கிறித்தவன், ஞானசானம் வாங்கியிருக்கான், கேட்டால் ரட்சிக்கப்பட்டேன்னு வேற சொல்கிறான். ஆகவே இந்த மாதிரி நிகழ்வுகளே சில ஆளுகள் இடறி போகிறாங்க. என்னடா இது, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறான், இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி அநேகர் இடறி போகிறாங்க, மறுதளிச்சு போகிறாங்க. அநேகருக்கு அது சொல்ல தெரியாமல் இருக்குது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் 3 விதமான ரட்சிப்பு இருக்குது என்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சால் இதுக்கு விடை காணலாம். ஏனென்றால் மனிதன் 3 நிலையிலே உருவாக்கப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மனிதன் எப்படியாக காணப்படுவான், தேவன் அவனை எப்படி மாற்றுவார்? 1 தெசலோனிக்கேயர் 5 23 படிச்சிங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே
உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. 24 போட்டிருக்கு, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்தார். எப்படியே? ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றுலையுமே இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளிலே அவன் குற்றமற்றவராய் பரிசுத்தவானாய் முற்றிலும் என்ற வார்த்தையை கவனிங்க. முற்றிலும். இன்றைக்கி நம்ம முற்றிலுமாக ரட்சிக்கப்படலை, முழுசாக நம்ம ஆகலை இன்னும். ஆகவே ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற அந்த 3 பகுதியில் ஒரு மனிதன் இருப்பதினாலே முத ஆத்மாவில் ரட்சிப்பு தொடங்குது. அதான் காலையில் சொன்னேன். ஏன்னா முத செத்தது ஆத்மா தான். நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சாத்தான் போய் சொன்னான் ஏவாள்கிட்ட. கர்த்தர் சொன்னார், புசித்த நாளிலே சாகவே சாவீர்கள். 2 சாவு. சாகவே 1, சாவீர்கள் 2 சாவு. புசித்த நாளிலே அவன் சாகலை. 930 வருஷம் கழித்து தான் ஆதாம் செத்தான்னு ஆதியாகமம் 5:5 இருக்கு. அப்போ புசித்த நாளிலே சாவீர்கள்னு கர்த்தர் சொன்னாரே, அவன் சாகலையே அப்படின்னு கேட்டால், புசித்த நாளிலே செத்தது அவன் ஆத்துமா. கர்த்தர் போய் சொல்லலை. புசித்த நாளிலே செத்தது அவன் ஆத்துமா. அப்புறம் ஆவியிலே செத்துக்கிட்டே வந்தான், கடைசியில் சரீரத்தில் செத்தான். 2மே ஆத்துமா சாவு, ஆவியில் செத்துக்கிட்டே வந்தது, சரீர சாவு, எல்லாமே அவனுக்கு நடந்துருச்சு. சாத்தான் சொன்னது பொய்யா போச்சு. சாகவே சாவதில்லைன்னு பொய் சொன்னான்ல, பொய்யாயிடுச்சு. சாத்தான் சொன்னது லேட்டாக தான் விளங்கும், லேட்டாக தான் அவன் பிராட்டுன்னு தெரியும். ஆரம்பத்தில் நல்லதாக தெரியும், அவன் சொல்கிறதெல்லாம் இன்பமாக தெரியும். ஏவாள்கிட்ட பேசுனா, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று ஆதியாகமம் 3:4 போய் சொன்னான். அவன் சொன்னது ஒன்றுமே நடக்கலை, ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. அதே பிரசங்க சாத்தான் செஞ்ச அதே பிரசங்கத்தை தான் இன்றைக்குள்ள பெரும்பாலான ஊழியர்கள் பண்ணுறாங்க. 90% அதை தான் பண்ணுறாங்க. செழிப்பீர்கள், இந்த வருஷம் நல்லாயிருக்கும், இந்த வருஷம் வீடை கட்டுவீர்கள், இந்த வருஷம் கடனை கட்டுவீர்கள், இந்த வருஷம் கொட்டுன்னு கொட்டும், இந்த வருஷம் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி சோசியக்காரன் சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் சோசியை விட்டு இங்கே வந்தால் எங்களை விட பெரிய ஜோசியக்காரன்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜோசியம் சொல்லிக்கிட்டு கூறி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, இது நடக்க போகுது, ஏகப்பட்ட அளவில் வாக்குத்தத்தம் என்ற பேரில் ஏகப்பட்ட அநியாயங்களும் அக்கிரமங்களும் பொய் தீர்க்க தரிசனங்களும் சொல்லி கொண்டிருக்கிறத கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. எப்படி இந்துக்கள் கள்ள சாமியார்கள் எப்படி மோசமான வகையில் மக்களை ஏமாற்றி கடவுள் பேரால் சம்பாதிக்கிறாங்களோ அதே தான் இங்கிட்டு இருக்கு, அதே தான் இங்கே எல்லா மதத்துலேயும் இருக்குது. மதம்னு எடுத்துக்கிட்டால் எல்லா சாமியார்களும் எல்லா பெரிய தலைவர்களும் பூசாரிகளும் மக்களை மடையனாக்கி ஏமாற்றி பொய் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரி இவனுடைய உழைப்பு, இவனுடைய அறியாமையை பயன்படுத்தி, இவனுடைய மூட பழக்கங்களை பயன்படுத்தி சுகபோகமாக வாழ்கிறான். நித்யானந்தா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தனித்தீவியே ஆட்டையை போட்டு இங்கே 1000 பொம்பளைகளோடு அவன் இருக்கான்.
நான் சாதாரணமாக ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு கடவுளேன்னு நான் அண்ணாமலையில் திருவண்ணாமலையில் நான் பாட்டு கிடந்தேன். என்னை உசிப்பு இன்றைக்கி இந்த அளவில் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அவனே சொல்கிறான். ஒரு நடிகையோடு அவன் இதாகி கடைசியில் ஏகப்பட்ட அளவில் பொம்பளைகளை கெடுத்து வெள்ளைக்கார பொம்பளைகள் கூட அவன் ஆட்டையை போட்டிருக்கான். இதெல்லாம் எல்லாருக்கும் ஊர் உலகமே தெரிஞ்சு போச்சு. ஆகவே அந்த நித்தியானந்தா மாதிரி கிறிஸ்தாட்டில் நிறையா நித்தியானந்தம் இருக்காங்க. இவன் காட்டி கொடுக்க மாட்டாங்கிறான். இவன் வெளியே சொல்கிறதுக்கு அதெல்லாம் பாவம், அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு சொல்லக்கூடாது வெளியே. ஏன்னா இவன் வெட்கக்கேடாயிரும், வெளியே சொன்னால் அசிங்கமாயிரும் சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி சொல்லக்கூடாதுன்னே சொல்லி ஏமாற்றி கடவுள் கண்ணு குத்தும் காது குத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இவன் ஆண்டவர் நியாயந்திருப்பார், அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்படியே சொல்லி வாயை அடைக்கிறான். அதெல்லாம் மகா பெரிய தவறு, மகா பெரிய தப்பு. ஒரு பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் காவலர்கள் போலீஸுக்காரங்க ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு புனல் வச்சுக்கிட்டு எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, யாராவது தெரியாமல் கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு கொடுத்தா சின்ன பிள்ளைகளே குடிக்காதீங்க, பிஸ்கட்டுன்னு கொடுத்தா சாப்பிடாதீங்க பிள்ளைகளே, விஷம் கலந்துருக்கும், மயக்க மருந்து கலந்துருக்கும், சின்ன குழந்தைகளே பெரிய பெரிய ஆளுங்க பார்த்துக்கோங்க, கையை பிடிச்சிட்டு போங்க, கோளாரா தப்ப விட்டுறாதீங்க, இங்கே திருட்டு நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காவலர் பொதுமக்களை பஸ் ஸ்டாண்டில் எச்சரிக்கிறான், அது அவன் கடமை. ரயில்வே ஸ்டேஷனில் பேசுகிறான். ஒரு உலக பிரகாரமான காவலர்கள் அவங்கள தான் ஊழியர்களோடு ரோமர் 13 அதிகாரத்தில் பவுல் ஒப்பிடுறான். அவனுக்கு பட்டயத்தை விருதாவாக பிடிக்கலை, தீர்வு யாருக்கு செலுத்தணுமோ, வரி எவனுக்கு கட்டணுமோ, யாருக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படுங்க, யாருக்கு தீர்வு செய்யணுமோ செய்யுங்க, எதிர்த்து நிற்காதீங்க. அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்னா கடவுளுக்கு எதிர்த்து நின்ன மாதிரி. அவங்கெல்லாம் தேவ ஊழியர்கள்னு சொல்லி அரசு ஊழியர்களை தேவ ஊழியர்கள்னு பவுல் சொல்கிறாயா, அதில் கவனிங்க. அதுபோல் தேவ ஊழியக்காரன் என்பது சும்மா சாதாரண பட்டம் இல்லை. ஊழியக்காரன்னா வேலைக்காரன் யாருக்கு? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நான் வேலைக்காரன். ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் நான் வேலைக்காரன்னா எவ்வளோ? கலெக்டர் ஆஃபீஸில் வேலைக்காரனா, முதலமைச்சர் ஆஃபீஸில் வேலைக்காரனா, அந்தந்த இடத்த பொறுத்து அவன் மதிப்பு கூடுது இல்லையா? அதுபோல் தேவ ஊழியர்னு சொல்கிறது சும்மா லேஸ் இல்லை, லேசான பட்டம் இல்லை, மகத்தான மகிமையான ஒரு பதவி அது. அதை பயன்படுத்தி தெய்வ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்களை கெடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி மக்களை அறியாமையை மூட பழக்கங்களை உண்டாக்கி தவறான வகையில் போகிற விரிவான வழியில் போகிறவர்கள் அநேகர். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க சீசர்கள். மத்தேயு 24:3 கேட்குறாங்க இயேசுக்கிட்ட. இயேசு சொல்கிறாரு, முதல் அடையாளம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். 4ஆம் வசனம், ஒருவனும் உங்களை ஏமாத்திடக்கூடாது. முதல் அடையாளமே அதான் சொன்னார். ஏனெனில் 5, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதில் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அதாவது ஏமாற்றுவாங்க. இயேசு சொல்கிறாரியா, மதிப்பு கொடுக்க வேணாமா? அந்த வார்த்தைக்கு செவிசாய்க்க வேணாமா? இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி யார் சொல்கிறாங்க? கண்டிக்கிறாங்களா? இவன் தான் கள்ள தீர்க்கதரிசின்னு திட்டமாக தெளிவாக சொல்கிறாங்களா? சொல்ல தைரியம் இருக்கா? ஏன்னா ஒரே ஜாதியில் இருக்கான், எல்லாம் ஒரே இனம், நம்மாளுன்னு சொல்கிறான். அங்கே உள்ள தொழிலை இங்கே காட்டுறான், அங்கே உள்ள பிஸ்னஸை இங்கே காட்டுறான். ஜாதி அடிப்படையில் மூடி வைக்கிறாயா எல்லாம். ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள் ரொம்ப ஏழைக,
வெறும் 1000 கோடி தான் இருக்கு எங்களுக்கு சொல்லுது. 1000 கோடி தான் இருக்கு. இது ஒரு பணமா? 1000 கோடி தான் இருக்கான். என் பேலன்ஸு, என் பேங்கு பேலன்ஸு பார்த்தீங்கன்னா 0வில் இருக்கான். அந்த அம்மா சொல்லுது, 0வில் இருக்குது பாருங்கள், நீங்கள் கொடுத்த 10 ரூபாயில் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். பகிரங்கமாக பேசுகிறேன் ஐயா. யாராவது கண்டிக்க துப்பு இருக்கா? ஜெட்டு விமானம் வச்சுருக்கான் கனடா நாட்டில். சொந்த வீடு எத்தனையோ, எல்லா நாடுகளையும் வீடு இருக்குது. ஊழியக்காரனை சொல்கிறேன் நான். ரைடு போகும்போது 5 கிலோ தங்கம் எடுத்தாங்களாம். 128 கோடி கணக்கில் வராத பணத்தை ரைடு எடுத்திருக்காங்க. எத்தனை லஞ்சம் கொடுத்து ஆட்டையை போட்டு எவ்வளோ மூடி வச்சான்னு தெரியல. உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள், அயோக்கிய நாய்கள் இந்த உலகத்திலே கடவுள் பேராலே இருக்கிறாங்க. ஜாதி பேராலே மூடி மறைக்கப்படுறான். உண்மையானவன் அப்படி இருப்பானா? உண்மை உள்ளவன் அதை எதுக்காமல் இருப்பானா? பேசாமல் இருப்பானா? ஐயா அடையாளமே சொல்கிறாரு. என் பேரை சொல்லி ஏமாற்றுவாங்க. அங்கே கிறிஸ்து இருக்கிறார். 23, 24 மத்த 24 அதிகாரத்தில் அங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து இருக்கிறார். இந்த அறை வீட்டுக்குள்ளே வந்துட்டார். எவனாவது சொன்னால் நம்பாதீங்க போகாதீங்கன்னே சொல்கிறார். நம்பாதீங்க போகாதீங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு முன்னாடியே அவருக்கு தெரியும். இன்னைக்கு சொல்கிறான், ஏ பச்சை சிலை, அங்கே இயேசு நிற்கிறார். ஏ பச்சை சிலையே உன்னை தொடுகிறார். ஏ சிகப்பு சிலையே உன்னை இயேசு தொடுகிறார். இந்த அங்கே வந்திருக்கிறார், இந்த அங்கே நிற்கிறார், சிலுவை சுமந்துக்கிட்டு இருக்கிறார், இந்த உன் பக்கத்தில் நடக்கிறாரு. சொல்கிறானா இல்லையா? சொல்லும் போது இயேசு சொல்கிறது ஞாபகம் வர வேணாமா? நீ பைபிளை படித்தா தானே ஞாபகம் வரப்போகுது. சத்தியம் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அந்த விடுவிக்க போகுது அந்த வசனம். எதையுமே படிக்கிறதே இல்லையே. பைபிளே சில ஆளுக்கு தூக்கிட்டு வர்றதே இல்லை. செல்ஃபோன் எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ உள்ள பேஷன் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு வர்றது தான். இப்படி தட்டினா வசனம் வரும், இங்கிட்டு தப்புனா விளம்பரம் பொம்பளை வந்து நிற்கும். அநியாயமாக இருக்குன்னு வர வர என்னென்ன ஆக போகுதோ தெரியல. இந்த பக்கம் கிழிச்சிக்கிட்டு, இந்த பக்கம் கிழிச்சிக்கிட்டு ஒரு பொம்பளை வருது சென்னையில். சபையில் வர விசுவாசியை சொல்கிறேன், என்னம்மா கிழிஞ்சிருக்குன்னா பேஷன் பாஸ்டர். இதுதான் பேஷன் சொல்லுது. இங்கிட்டு இங்கிட்டு கிறுக்கிச்சு மாதிரி கிழிச்சிக்கிட்டு இந்த லூஸு தான் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா பேஷனா. ஒரு பொம்பளைக்கு இந்த டவுசர் பொதுவாக ஆண்கள் ட்ரெஸ்ஸு பெண்கள் போடுறதே தவறு. டவுசரை போட்டு அதை கிழிச்சிக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு நாய், வெறி நாய் பிடிச்சி கழித்த மாதிரி இங்கிட்டு 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 தொட தெரியுதுயா. சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கு. எத்தனை ஆம்பளைய பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் இச்சிப்பாங்க. அதை அந்த பாஸ்டர் அலோவ் பண்ணுறாரு. அதை அது பேசினா அது நாகரிகமா? ரோமர் 12 அதிகாரத்தை மறந்துடாதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்க? மறுரூபமாகுங்க இருக்கு. அந்த ஆதி உபதேசம், அந்த ஆதி அப்போஸ்தல கொள்கைகள், அந்த வசனங்கள் இன்னைக்கு எவன் சொல்லி கொடுக்குறான் ஐயா? இதெல்லாம் சொல்றது பேசுறதே இல்லையே எவனும். ஏன்னா அவன் மகன் அப்படித்தான் இருக்கு, அவன் பிள்ளை அப்படித்தான் இருக்கு. தேவ பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. உன் ஜாதின்னு சொல்கிறதுனால சப்போர்ட் பண்ணாத. அல்லது சிநேகிதர் சீசர் வந்து ரசிகர் ஆகிடாதீங்க. சில ஆளுகளுக்கு ரசிகர் இருக்குது, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ரசிகர் இருக்குது. இயேசுவுக்கு தான் நீங்கள் ரசிகர் ஆகணுமே தவிர மனுஷ பிறவிகளுக்கு ரசிகனே ஆகிறீங்க. ஒருத்தனை ரொம்ப நேசிச்சிட்டிங்கன்னா அவன் செஞ்ச சேட்டைகள் முழுவதும் தப்பாக தெரியாது. ஏன்னா ரொம்ப நேசிச்சிட்டிங்களே. அன்பு சகலத்தையும் நம்பும் இருக்கு. ரொம்ப அன்பு வச்சுட்டிங்கன்னா அவன் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தெரியும், நல்லா தான் தெரியும். இப்போ நான் சொல்கிறது
பிரசங்கம் ரொம்ப பேருக்கு வெறுப்பாக இருக்கும். பெரும்பாலும் என்னைய பொதுவாக என் செய்தி கேட்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க என்னை கூப்பிட மாட்டாங்க பொதுவாக. அப்படி இருந்தும் தைரியமாக ஐயா கூப்பிட்ருக்காருன்னா ஆச்சரியப்படுறேன். அவர் நல்ல தேவ மனுஷன்னு இதனால் அறிகிறேன். கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தால் எவனுக்கு பிடிக்கும்? கொடுப்பார், பங்களா கொடுப்பார், உங்களுக்கு கொட்டுன்னு சொன்னால் ஆஹா இவர் தான் நல்ல பாஸ்டர்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி கண்டித்து உணர்த்துறதுனால, உண்மையை பேசுகிறதுனால, சரியான சத்தியத்தை சொல்கிறதுனால நான் சத்துருவாகிறேன். சத்தியத்தை சொன்னதுனாலே நான் சத்துருவானேனோ? கலாத்தியர் 4:16 அன்னைக்கே அந்த பவுல் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த குட்டி பவுல் கடைசி நாட்களில் என்னை எழுப்பி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. என் உயிரே போனாலும், எனக்கு என்ன ஆனாலும் சத்தியத்தை சொல்கிறதுல தான் நான் உறுதியாக இருக்கேன். இந்த உறுதியை விட்டு என்னைய வலதுபுறம் இடதுபுறம் நான் சாயக்கூடாது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 10 கோடி ஒருத்தன் கொடுத்து உபதேசத்தை மாற்று எங்கள் வழிக்கு வேணும்னு சொல்லிட்டா அன்னைக்கு இந்த பால் முருகேசனை பார்க்கணும். அன்னைக்கு அப்போ பார்க்கணும். இப்போ வேணால் சொல்லலாம், வழி இல்லாமல் இல்லை ஒரு சென்ட்ரிக்கு ஒரு சர்ச்சு கூட சென்ட்ரிக்கு போட முடியாமல் கோட்டடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்லலாம். 10 கோடி தர்றேன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாரு, அப்போ இந்த பால் முருகேசனை பார்க்கணும். அதனால் இன்றைக்கி நான் மேன்மை பாராட்ட முடியாது. ஆனால் அந்த உறுதியாக நான் நிற்க இந்த மாதிரி ஊழியர்கள் நம்ம நாட்டில் எழும்பணும். இந்த ஊழியை இந்த கரெக்டாக பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் நான் அப்படி வழி விலகி போனாலும் என்னைய பாதுகாக்கும், வழி நடத்தும், சரியான வழியில் என்னை கொண்டு போகும். நான் சிஎஸ்ஐ போதகர். இன்றைக்கி எனக்கு இப்போ மரியாதைண்டு இன்றைக்கும் நான் போனால் என்னைய ஏற்றுக்குருவாங்க, வர சொல்கிறாங்க. 30,000 சம்பளம் மாதம், ஒரு நாளைக்கு 1000 ரூபா. வீடு விசிட்டில் கொடுக்குறத காசு வேறு, அரசாங்க வேலை மாதிரி. அவங்க கமிட்டிக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்படி கேட்டால் முடிஞ்சு. போக தெரியாத எனக்கு. கலப்ப மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. சத்தியத்துக்குன்னு நான் வந்த பிறகு பணத்துக்காக வசதிக்காக நான் போக முடியுமா? ஆகவே பின்னானவைகளை மறந்து முன்னாடிகளை நான் நாடுகிறேன், இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த பவுல் சொன்ன மாதிரி அடியேன் தொடர்ந்து பயணிக்கிறேன். உங்கள் ஜெபம் எனக்கு ரொம்ப தேவை. கடைசி நாட்களில் கள்ளத்தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்புவாங்க. கள்ளத்தீர்க்கதரிசியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சில அடையாளங்கள் சொல்கிறேன். ரோமர் 12:6 படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே சபையில் ஆண்டவர் வெவ்வேறு வரங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனபடினாலே நம்மிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடைய அந்த மனுஷன் எப்படி சொல்லுவ கலவா? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவா. இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமானது. கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பணத்திலேயே புலங்குறவனுக்கு தான் ஓரளவில் அறிவு வரும். அதுபோல் இந்த வேதாகமத்தில் வசனங்களில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இதிலேயே மூழ்கினா தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே நம்மில் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் எப்படி பேசணும்? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக போதிக்கணும். விசுவாச பிரமாணம் என்றால் இயேசு தொடங்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு, விசுவாச பிரமாணம் புதிய ஏற்பாடு. இயேசு விசுவாசத்தை தொடங்குறாரு. எபிரேயர் 12:1 படி அவரே தொடங்குறாரு, விசுவாசத்தை அவரே முடிக்கிறார். அது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இயேசு வராததுனால அவர் அங்கே தொடங்கலை, அங்கே முடிக்கலை. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, அது தேவனை விசுவாசிப்பது. புதிய ஏற்பாட்டு விசுவாசம் இயேசுவ தேவகுமாரன் என்று விசுவாசிப்பது, அறிக்கை. ஆகவே இதுதான்
புதிதும் ஜீவனுமான விசுவாச மார்க்கம். மார்க்கம்னா வழி. விசுவாச பிரமாணத்தின்படி, பிரமாணம்னா சட்டம், புது சட்டம். இந்த இந்த சட்டத்தில் தான் ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லணும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன். ஜட்ஜ் இருக்கிறார், நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க தீர்ப்பு சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? இந்த செக்ஷன் படி, இந்த நம்பர் படி, இந்த சட்ட, இந்த லா படி நான் தீர்ப்பு சொல்கிறேன். இப்படித்தானே ஒரு ஜட்ஜு சொல்ல முடியும். நான் இஷ்டத்துக்கு சொல்கிறேன், ஏன் சுயமாக சொல்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அவன் ஜட்ஜ் ஆக முடியுமா? நீதிபதி ஆக முடியுமா? அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்திலே 2 சட்டம் இருக்கு. பழைய சட்டம், சனாதன சட்டம். பிராமணர்கள் அம்பேத்கர் சட்டத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி பிராமணர்கள் வந்து சனாதன சட்டத்தை கொடுத்தாங்க. பொம்பளைகள்லாம் மாறாப்பு போடக்கூடாது, மொட்டை அடிக்கணும், படிக்கக்கூடாது யாரும். எங்கள் வேதத்தை அவங்க கேட்டால் ஈயங்காய்ச்சி காதில் ஊற்றணும். தெருவில் அவங்கெல்லாம் கீழ் ஜாதிக நடக்கக்கூடாது. பன்னி நடக்கலாம், நாய் நடக்கலாம், நரி நடக்கலாம், மனுஷன் நடக்கக்கூடாது. வெளிநாட்டிலிருந்து கனவா வழியாக, கைபார் கனவா வழியாக நுழைஞ்ச அந்த பிராமணன் நம்மளை அடிமையாக்கி, சனாதன சட்டம், நாங்கள் நெத்தியிலிருந்து பிறந்தவங்க பிராமணர்கள், இவங்கெல்லாம் காலிலிருந்து வந்த சூத்திரர்கள், ரொம்ப கேவலமாக நம்மளை, அதான் சனாதன சட்டம் சொல்கிறது. புருஷன் செத்துட்டா மனைவி உடன்கட்டை, அப்படியே அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அடின்னு அடித்து அந்த அம்மா கொண்டு போய் உயிரோடு வச்சு எரிப்பாங்க. ஐயா உடன்கட்டைன்னு சொல்கிறது கொஞ்சம் நஞ்சமா பழைய சட்டம். அது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு வட்ட மேஜை மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கர் என்ற ஒரு அருமையான ஒரு மனிதர், பட்டியலின வகுப்பிலிருந்து அவர் படித்து மேதையாகி வட்டபேஜ மாநாடில் பாஸ் பண்ணி லண்டனில் அதிகாரம் பெற்று இந்தியா பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றினார். அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதுதான் இன்னைக்கு ஆளுது. அதனால் நான் வந்து சனாதன சட்டத்தை சொல்லுவேன்னு இன்றைக்கி சில ஆர்எஸ்எஸ் வெறியர்கள், இந்து வெறியர்கள் அந்த சட்டத்தை புகுத்தணும், மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும்னு சொல்கிறான். ஐயா இன்றைக்கி குடிக்கிற பாலை கீழே ஊற்றிடணும், கீழே போகிற மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும் அவன் சட்டம். இப்படி இந்த உலகத்தில் அதை திரும்ப புகுத்த முயற்சி பண்ணுறான். நம்ம நாடு ஜனநாயக நாடாக இருப்பதுனாலே, மதசார்பற்ற நாடாக இருப்பதுனாலே அம்பேத்கர் சட்டம் அவங்களுக்கு தடையாக இருக்குது. அதனால் இன்றைக்குள்ள நீதிபதிகள் எந்த காரியம் சொன்னாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் சட்டத்தை தான் பயன்படுத்தணுமே தவிர சனாதன சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த சனாதன சட்டம் தான் பழைய ஏற்பாடு, இன்னைக்குள்ள அம்பேத்கர் சட்டம் தான் புதிய ஏற்பாடு. விளங்குறதுக்காக சொல்கிறேன். பழைய ஏற்பாடு நமக்கு வேணாம்னு சொல்லலை, தெரிஞ்சுக்கிங்க. அது வந்து வரலாறு, கட்டுக்கதையோ பொய்க்கதையோ அல்ல. கடவுளை பற்றிய சரித்திரம், உலகம் உண்டானது, எப்படி மனுஷன் பிறகு எப்படி ஜாதிகள் உண்டாச்சு, எப்படி பாஷைகள் உண்டாச்சு, எப்படி மக்கள் வந்தாங்க, அதெல்லாம் வரலாறு. தெரிஞ்சுக்க, தப்பு இல்லை. அதுக்காக தூக்கி போடுங்கன்னு சொல்லலை, தேவை தான் அது. ஆனால் இன்றைக்கி நம்ம பயணிப்பது அதில் அல்ல. புதிய ஏற்பாடு, புது சட்டம்தான் இன்றைக்கி பயணிக்கிறது. இப்போ உதாரணமாக நான் எம்ஏ படிச்சிருக்கேன், ஹிஸ்ட்ரி வரலாறு படிச்சிருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். முகாலயா வந்தான், அவன் சண்டை போட்டான். ஹிட்லர் வந்தான், 60 லட்சம் யூதர்களை கொன்னான். ஸ்டாலின் வந்தான், சண்டை போட்டான். அதெல்லாம் டெல்லி சுல்தான் வந்தான். டேங்கப்பா, வரலாறை நான் படிக்கிறேன்.
எல்லாம் உண்மை பொய் இல்லை, எல்லாம் படிச்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன். அதுபடி நான் செய்ய முடியுமா? இப்போ செய்யலாமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், தவிர செய்யறதுக்கு அல்ல. பழைய ஏற்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், செய்யறதுக்கு அல்ல. அப்படின்னா இயேசு மலை பிரசங்கத்திலேயே பழைய ஏற்பாடை அட்ஜஸ்ட் பண்ணி மோசே சொன்னதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்கடான்னு சொல்லியிருப்பார்ல. அவர் மலை பிரசங்கத்திலேயே அதை கரெக்டாக சொல்லிட்டாரு. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, மோசே சட்டம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, உங்களுக்கு உரைக்கப்பட்டதில்லை, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லேலுயா, நான் உங்களுக்கு சொல்றது தான் புதிய ஏற்பாடு. பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது என்பது பழைய ஏற்பாடு. ஆகவே அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் பல இடங்களில் அதை பேசியிருக்கேன், உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீனையும் ஜனங்களுக்கு கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பத்தையும் மீனையும் இயேசு கொடுத்தாரு. 5000 பேர் சாப்பிட்டாங்க, மீதி 12 கூட நிறையா எடுத்தாங்க. ஆனால் நானே வானத்திலிருந்து இறங்கின மீனுன்னு சொல்லலை, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். மீனுன்னு சொல்லலை, அப்பம்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். அப்பத்தில் கழிவு பொருள் இல்லை, கழிக்கிற பொருள் ஒன்றும் இல்லை. அதை கழித்து இது தின்னுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம், கழிவு பொருளே இல்லை. அதுதான் புதிய ஏற்பாடு. அந்த அப்பந்தான் புதிய ஏற்பாடு. மீன் என்பது பழைய ஏற்பாடு. அதையும் கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அது பழைய ஏற்பாடு. மீனை எப்படி சாப்பிட முடியும்? அப்படியே எடுத்து அப்பம் சாப்பிட்ட மாதிரி கழிவு பொருள் இல்லாமல் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட முடியுமா ஐயா மீனை? எத்தனை கழிவு பொருள் அதில் இருக்குது. மண்டை இருக்குது, செதில் இருக்குது, குடல் இருக்குது, அதில் முள் இருக்குது, குந்தாணி, இதெல்லாம் நிறைய கழிவு பொருள் நிறையா இருக்குது. கறி மட்டும் எடுத்து சாப்பிடணும். அதை இல்லாட்டினா தொண்டையில் சிக்கிக்கிறோம், எங்கிட்டாவது குத்திக்கிறோம், பெரிய பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி பழைய ஏற்பாடை எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியாது. அதில் ஒரு சில நல்ல கருத்துக்கள், பஞ்சு டைலாக் மாதிரி, நன்னறி மாதிரி, திருக்குறள் மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்குது. அது எல்லாருக்கும் பொருத்தமானது, எந்த காலத்துக்கும் அது பொருந்தும். கடவுளுக்குரிய காரியம், அது தப்பு இல்லை. பிறகு எடுத்து திங்கலாமே தவிர முழுசாக அப்படியே மீனை எப்படி திங்க முடியாதோ, பழைய ஏற்பாட்டை முழுசாக அப்படியே நம்ம இது பண்ண முடியாது. எலியாவின் தேவன் என் தேவன் பாட்டு பாடுறானே, அப்போ எலியா மாதிரி 450 தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசியில் வெட்டுறா, வெட்டு பார்ப்போம். பாகால் தீர்க்கதரிசினா இந்து பூசாரிகள் கூட வச்சுக்கிங்களேன், வெட்டுறா பார்ப்போம். மீனாட்சி அம்மன் கோயிலில் 7 முறை சுற்றி அந்த எரியோ கோட்டை விழுந்த மாதிரி விழுகணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஐயா. இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கான் 21ஆம் நூற்றாண்டில். காரணம், பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாரே, அது என்னென்றே அவனுக்கு புரியல. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் சொன்னார்ல, அதெல்லாம் பொய்யான்னா உண்மைதாண்டா. அது அந்த காலத்துக்கு அந்த காட்டு மிராண்டிகளுக்குள்ள ஆளுகளுக்கு அவன் தகப்பேன். பழைய ஏற்பாட்டில் உள்ளவன் எவன் நல்லவனாக இருக்கான்? காட்டு மிராண்டிக, அயோக்கிய ஆளுக, அவங்களுக்கு அவன் தகப்பனாக இருந்தான். ஆபிரகாம் நிறைய ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான். ஆபிரகாம் நிறைய ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான்னா தெரியுமா? ஆதியாகமம் 25:6 இருக்குது. ஏன் மனைவி செத்துட்டா ஒரு மனைவி கட்டுறது தப்பு இல்லை, கேத்துரால கட்டினா கட்டி தொலை. ஒப்பாட்டிகளை ஏண்டா வச்சுருக்க? 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ஒப்பாட்டிகளை வச்சுருந்து பிள்ளைகள்லாம் பெற்று நன்கொடைகளை கொடுத்து எஸ்கேப் ஆகிருங்க, எல்லாம் போப்பாங்கன்னு சொல்லிட்டானா ஆபிரகாம்.
இவன் தான் தகப்பனா உங்களுக்கு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் குழந்தை தர்றேன்னா அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. 6ஆம் வசனத்தில் இருக்குது. பேசாமல் பெரிய மனுஷன் கிடக்க வேண்டியதானே. இங்கே வந்த உடனே இந்த அம்மா சாராளுக்கு தெரியாது, பாவம். ஐயா நான் மலடியாக இருக்கேன், கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, இந்த வேலைக்காரியோட சேரும், ஒருவேளை என் குடும்பம் கட்டப்படலாம். இவன் என்ன சொல்லிக்கணும்? ஏன்ப்பா கர்த்தரை நேரடியாக பேசிட்டாரு, நிச்சயமாக உன் மனைவி குழந்தை பெறுவா, அதனால் வேலைக்காரன் எல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்காங்களே, நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாத, நிச்சயமாக குழந்தை தருவேன்னு சொல்லிட்டாரு, நான் விசுவாசித்துட்டேன், அது நீதியாக அவர் எண்ணிட்டார். அப்படி சொல்ல துப்பு இல்லாமல் உடனே கீழ்ப்படுகிறேன் தாயே. இந்த விஷயத்தில் ரொம்ப விவரமாக இருக்கான் பாருங்க. பல நாள் பார்த்துருப்பான் போட்டிருக்கான், அங்கிட்டு போனது வர்றதுல தான் அந்த பொம்பளை அரபி தேச வேலைக்காரி நல்லா பார்த்துருப்பான் போட்டிருக்கா. ஆஹா, கர்த்தர் சொல்கிறது கேட்கல, மனைவி சொல்கிறது கேட்டான். மனைவி சொல்கிறதே மந்திரம். என்னாச்சு? துஷ்ட சந்ததி. ஆதியாகமம் 16:12 இருக்குது. துஷ்ட சந்ததி இஸ்மவேல் துஷ்ட சந்ததி பிறந்தான். கர்த்தர் சொல்கிறார், அவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாரும் கை இவனுக்கு விரோதமாக இருக்கும், சகோதரர்களுக்கு நடுவே எதிராக கூடியிருப்பான்னு சொன்னார். அந்த இஸ்மவேல் தான் இஸ்மாயில் முஸ்லீம் அரபியா வந்தது. அந்த ஆபிரகாமை இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதம் அப்படியே பிரிஞ்சிருச்சு இயேசுவுக்கு அடுத்து. உடனே சக்கலாத்தி சண்டை வந்துருச்சு. வந்த உடனே அப்போ போகிறான் ஆண்டவர் விட்டு, ஆண்டவர் என்ன செய்யணும்னா உன் மனைவி சொல்கிறபடி செய்யின்னு சொல்லிட்டார். ஏன்னா நீ அவள் சொல்கிறது தானே கேட்ட, அந்த மாதிரி சொல்கிறது நீ கேளுப்போ. என்கிட்ட நான் சொல்கிறது நீ கேட்கல, உன் மனைவி சொன்னது தானே கேட்ட, அந்த மனைவி சொல்கிறதே கேளுப்போ, அவளை துரத்தி விட்டுப்போ ஆகார. அதனால் அவன் நமக்கு முன்மாதிரியும் அவன் நமக்கு தகப்பனும். கிறிஸ்தவர்களுக்கு தகப்பன் இல்லையா, யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஆளுகளுக்கு அவன் தகப்பன். ரெண்டாவது ஈசாக்கு பாவம், பழைய ஏற்பாட்டிலே அப்பா மாதிரி அவன் இல்லை, நல்லவன் தான் பாவம். 40 வயசில் கல்யாணம் முடித்தான். அவன் மனைவி மலடியாக இருந்தால் அப்புறம் குழந்தை பிறந்தது, ஏசா யாக்கோப்பு. யாக்கோப்பின் தேவன் சொல்லி இவனுக்கு பேர், ஈசாக்கின் தேவன் அவனுக்கு பேர். சாப்பாடு ராமனாக இருந்தான் ஈசாக்கு. திங்கிறதுல அவனை போல் ஒரு ருசி கண்டவன் உலகத்திலே இல்லைப்பா. அவன் மனைவி நல்லா சமைக்கும், ரெபேக்காலம்மா நல்லா சமைச்சு போடும், இவன் நல்லா திம்பாய்யா, வேறு எதையும் யோசிக்கிறது இல்லை. பெத்த மகனே ஏமாற்றி ஏசா மாதிரி ரோமமெல்லாம் தடவிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு வர்றான். ஈசாக்கு கிழவன் ஆகிட்டான், கண்ணு மங்களாக இருக்குது. அவன் யாரா நீ சொல்லும்போது நான் தான் ஈசாக்கு. யாக்கோப்பு பொய் சொல்கிறான், நான் தான் ஈசாக்கு. இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு கறி வந்துச்சு? ஆமாம், உங்கள் தேவன் எனக்கு வாக்கியம் பண்ணார். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, வாடா தடவி பார்ப்போம்னு தடவி பார்த்தோம்னே அவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. குரல் யார் குரல்? யாக்கோப்பு குரல். தடவி பார்த்தா யார்? ஈசாக்கு. தெரிஞ்சு போச்சியா, அதோட நிறுத்தல. யாரை ஏமாத்துறேன்னு சொல்லி கொஞ்சமாவது அறிய வேணாம். கிடக்கட்டமாக திங்கிற நல்லா இருக்குது, எல்லாம் ருசி மூக்கு துளைக்குது. போடுறான், நம்ம திம்போம்னு நல்லா தின்னுட்டான். ஐயா சாப்பாட்டுறாமே நல்லா தின்னு அவனை ஆச்சரிய வச்சுட்டாரு. அப்புறம் தெரிஞ்சு ஐயோ அப்பா ஏமாந்துட்டானே ஐயோன்னு கத்துறான். இவன் தான் உங்கள் தகப்பனா? மூன்றாவது யாக்கோப்பின் தேவன். அண்ணனை ஏமாத்துனா, அப்பாவை ஏமாத்துனா, அங்கே மாமா லாபானை ஏமாத்துனா. அவன் பேரே எத்தேன்.
எத்தன்னா திருடன், ஏமாத்துறவன். அவன் பேர் ரொம்ப புனிதமாக வந்து யாக்கோப்பு. யாக்கோப்பு யாக்கோப்புன்னா என்னன்னு தெரியாமல் கிறிஸ்தவ பேர், அது கிறிஸ்தவ பேர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. மாமா இவனை விட கில்லாடி அவன் ராகேலுக்கு ஆசைப்பட்டு லேயால் 1.5 கண்ணு பாவம் அந்த அம்மாவை கட்டி வச்சுட்டான் நைட்டில். இவன் காலையில் பார்த்தா லைட் இல்லை இப்போ காலத்தில். காலையில் பார்த்தா மிரண்டு போய் ஐயோ அப்பா என்னை இப்படி செஞ்சிட்டீங்களே, இன்னொரு 7 வருஷம் நீ ஆடு மேயிடான்னு சொல்லி திரும்ப 7 வருஷம் 14 வருஷம் ராகேலுக்காக தான் அவளாக கட்டினான். கட்டும் போதெல்லாம் ஒரு வேலைக்காரியை கொடுப்பான். அந்த வேலைக்காரியும் மனைவி ஆட்டையை போட்டு அவளையும் கெடுத்தான். 4 மனைவிக, 13 பிள்ளைக. மாமா கிட்ட ஏமாத்தினேன், ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் ஏமாற்றி கொண்டு வர்றான் இல்லையா, திருட்டளவு ஓடிட்டான் இருக்கு. அதுதான் இப்போ ஒருத்தன் பாட்டு பாடுறான். இது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனம், எவ்வளோ திருட்டு புத்தி. இவன் இன்னைக்கு பாடுறான் ஒருத்தன், வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர், எனக்கு தந்தீர். பாடுங்க 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 பாடுங்க. இரு பரிவாரம் என்ன என்ன விஷயம்? எவனாவது அது யோசிக்கிறானா? ஆவியோடு தான் கருத்தோடு பாடலாமே. அதனால தான் இன்றைக்கி அவன் சொல்கிறான், யாக்கோப்புக்கு 4 மனைவி இருந்தது, எனக்கு 2 மனைவி இருக்கிறது தப்பான்னு கேட்குறான். சொந்த மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளையோடு சுற்றிக்கிட்டு இருக்கான். கையங்களவமாக பிடிச்சாங்க போலீஸு. இது என்னடா குற்றம்னு சொல்லி இன்றைக்கி சென்னையில் திரும்ப ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். அடேங்கப்பா கீழ்வரிசையில் நிற்கிறாங்கன்னா கூட்டம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருந்தால் நான் அதுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாடு கிறிஸ்தவ ஊழியம் அல்ல, அது லேவி ஊழியம். அதான் அவன் லேவி ஊழியம்னே வச்சுருக்கான், பேரே லேவின்னே வச்சுருக்கான். யாராவது பெரிய ஆளுங்க புத்தி சொன்னாங்களா, கண்டனம் பண்ணுறாங்களா? என்னையை தவிர. ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. நான் சொல்கிறது எடுபடலை, சொல்லிக்கிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கேன், இன்னும் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. இன்றைக்கி ஐயா கூப்பிட்ட மாதிரி கூட்டங்கள் என்னை வச்சு பயன்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய மேடைகளில் என்னை ஏற்றி விட்டு பேசுகிறான்னு சொல்லி ஏன் சொல்லலை? அவன் என் யூடியூப்பை பார்க்குறான், ஆஹா வெள்ளங்கமாயிரும்டா, இவனை கூப்பிட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லவங்க அப்படி நினைப்பாங்களா? நேர்மை உள்ளவங்க அப்படி நினைப்பாங்களா? சத்தியம் பேசுகிறவனே ஏன் சத்ருவா நினைக்கிறான்? இப்போ ஒரு கூட்டம் கிதியோன் சங்கம்னு வச்சுருக்காங்க. கிதியோன் சங்கம் ஏதோ வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரன் எவனோ சொன்னானா, தரிசனம் கண்டு சொன்னானா, கர்த்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயம்னு சொல்லி புதிய ஏற்பாடே அடிக்கிறான். ஆனால் பேர் வச்சது கிதியோன் ஊழியம்னு பேர் வச்சுருக்கான். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தா, 1 நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தில், ஆமாம் 8ஆம் அதிகாரம் பார்த்தா, கர்ப்பப்பரப்பு அவன் குழந்தைகளே 70 பேரும் வேலைக்காரியை வச்சுருந்தான், ஒப்பாட்டியை வச்சுருந்தான்னு இருக்குது. கடைசியில் ஏபோத்தை செஞ்சு விக்கிர ஆராதனை செஞ்சு இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கும்பிடுக்கணும்னு சொல்லிட்டாளா கடைசியில். இல்லையா, இஸ்ரேல் ஜனங்க சோரம் போனாங்கன்னே இருக்குது. ஆரம்பம் பார்க்க சொல்கிறானே தவிர முடிவை சொல்கிறா அப்படியே சொல்லி தொலைஞ்சாலும். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. அது இயேசுவின் ஊழியம் அல்ல. பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு, அது கிறிஸ்து வந்த உடனே நீக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் எங்கே இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? எவனும் புதிய ஏற்பாடு நிறுவங்களை படிக்கிறதே இல்லைல்ல. எடுத்தால் சங்கீதம் நீதிமொழி இப்படித்தான் போய் நாட்களை கடத்திக்கிட்டு நாசமாக போகிறானே தவிர, கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட நிறுவங்களை, கிறிஸ்தவங்களுக்காக உள்ள சத்தியத்தை எவன் புரிகிறான், அறிகிறான்? இப்போ
நாடகம் போட்டு உங்களை காட்ட வேண்டிய கதியில் இருக்கேன். இப்படி முக்காடை போட்டுக்கிட்டு ஐயா ரொம்ப தெளிவாக படிங்க பார்ப்போம், நல்லா நல்லா எழுத்து பிழை இல்லாமல் கரெக்டாக படிங்க அப்படின்னா நான் எப்படி படிக்கிறது? எப்படி படிக்கிறது? முக்காடு ஏதோ குத்து மதிப்பாக ஏதோ சொல்லலாமே தவிர நான் மற்றபடி நான் எப்படி தெளிவாக சொல்ல முடியும்? நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன்னு அந்த குருடேன்னு சொன்ன மாதிரி சொல்லலாமே தவிர தெளிவாக சொல்ல முடியாது. இந்த முக்காடு நீங்கினா தான் நான் தெளிவாக சொல்ல முடியும். இது வசனம், என் கற்பனை ஏதோ பஞ்சு டைலாக் சொல்கிறாரான்னு நினைக்காதீங்க. 2 கொரிந்தியர் எடுங்க 3, 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் 14, 15 படிங்க. அவர்களுடைய பழைய ஏற்பாட்டுக்காரங்களுடைய மனது கடினப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தை வசனம் குறிச்சிக்கங்க. பழைய ஏற்பாடு என்ற வார்த்தை நான் சொல்லலை, அது யாரோ சொல்லலை, பவுல் சொல்கிறான். உங்கள் வேதாகமத்தில் அது இடம் பெற்றிருக்கு. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்குது. பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது முக்காடு நீங்கலை, அப்படியே அந்த முக்காடில் தான் நீ இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் அது எப்படி நீங்கினது? அது கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டது. உன் சபையில் நீக்கப்பட்டதா? உன் உபதேசத்தில் நீக்கப்பட்டதா? உன் சத்தியத்தில் அது நீக்கப்பட்டதா? பைபிள் காலேஜில் நீக்கப்பட்டதா? இன்னைக்குள்ள சாவனங்களில் நீக்கப்பட்டதா? இன்னைக்குள்ள மூத்த போதகங்களில் நீக்கப்பட்டதான்னு கேட்குறேன். அடுத்து படுங்க. தெளிவாக போட்டிருக்கு. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னைக்கு வரைக்கும் அந்த முக்காடு அவங்க இருதயத்தில் இருக்கு. இருதயத்து மேலே இருக்கிறதே அந்த முக்காடு. இருதயத்தில் மனக்கண்கள் இருக்கு, அந்த கண்ணு மேலே விழுந்துருச்சு முக்காடு. அப்புறம் அவர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டுக்காரர்கள், அதாவது யூதர்கள், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு, இஸ்ரேல் ஜனங்க மனம் திரும்பணும், யூதர்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பினாதான் அவர் ரட்சிப்புக்குள்ளே வர முடியும். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க ரட்சிக்கப்படலை, இப்போ வரைக்கும் யூதர்கள் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படாத அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உனக்கு முன்மாதிரியா, எடுத்துக்காட்டா, கோல் மாடலா? நீ ரட்சிக்கப்படாதவனை மாதிரியாக பேசுகிற, 1.5 மணி நேரம் பேசுகிற, 2 மணி நேரம் பேசுகிறிய, இது நியாயமா மகனே? உனக்கே தர்மமா? இது நியாயமான்னு கேட்குறேன். அதனால தான் இயேசு முத பிரசங்கம் பண்ணும்போது யூதர்கள் மத்தியில் தான் முத ஊழியம் செஞ்சார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் முத ஊழியம் செஞ்சார். என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 4:17, அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் தொடக்கமே என்னது? மனம் திரும்புறது தான். தொடக்கமே மனம் திரும்புறது தான். அதுக்கு முன்னாடி யோவான் சானகம் அதைத்தான் சொன்னான். அப்போஸ்தலர்கள், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சீசல் இருக்காங்கல்ல, அவங்களும் அதை தான் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார் இல்லையா? பேதுரு முத பிரசங்கம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பிரசங்கத்தில் குத்தப்படுறாங்க இருதயத்தில். 37, 38 பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகை கொண்டாட வந்த யூதர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும் ஐயா, நாங்கள் குத்தப்பட்டு கேட்குறாங்க. அப்போ பேதுரு சொல்கிறான், நீங்கள்
மனம் திரும்பி. அவங்களுக்கு சொன்ன காரியமே என்னது? மனம் திரும்பி இயேசுவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுங்க, அப்போ பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்க. இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கன்னு புத்தி சொன்னால், அவன் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அடிப்படையே அந்த மனம் திரும்பல் தான். லேலுயா தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புதல் இல்லாட்டா ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படலை. ரோமர் 10:1 பவுல் சொல்கிறான், இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமாக இருக்குன்னு சொல்கிறான். ரட்சிக்கப்படலை, அவன் கடினமாக இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. இப்போ வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கான். அவன் இருதயம் கடினமாக இருக்குது. புறஜாதி எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு அவன் இருதயம் கடினமாக இருக்குன்னு பவுல் விளக்குறான். அந்த ரட்சிக்கப்படாத அந்த இஸ்ரேலெல்லாம் உனக்கு முன்மாதிரி, கோல் மாடல், அறிவுரை, புத்திமதி, ஆலோசனை. நீ எப்படி ஒழுங்காக இருக்க முடியும்? 1000 மனைவி சாலமோன் வச்சுருக்கான்னா அது உனக்கு எப்படி தப்பாக அது உனக்கு தெரியும்? கடைப்பிடிச்சா 1000 மனைவி வச்சுருந்தான். எனக்கு 1 2 3 தானையா சைடில், இது என்ன குத்தமானு கேட்குறானே, நீ என்ன பதில் சொல்ல முடியும்? இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே நிற்கிறேன்னு சொன்னார். அவர் தான் உனக்கு பெரியவராக இருக்கணுமே தவிர சாலமோன் உனக்கு மாடலாக இருக்கக்கூடாது. இதோ யோனாவிலும் பெரியவர், இதோ தேவாலயத்திலையும் பெரியவர். இயேசு சொன்னாரே, அவர் தான் உங்களுக்கு கோல் மாடலாக இருக்கணுமே தவிர சாலமோனோ தேவாலயமோ மோசே நியாயப்பிரமாணமோ அல்ல. மோசே நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படலை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. யாத்திராகமம் 20 நீங்கள் படிச்சிருப்பீங்க. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்காத, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த இதையும் சொரூபம் செய்யாத, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காத, ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. யாருக்கு? யூதர்களுக்கு சொன்னது, புறஜாதிகளுக்கு கிடையாது. நீங்கள்லாம் யூதர்களா? நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் யூதர்களாக இருந்தால் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் நானும் யூதர்கள் இல்லைப்பா, நம்மெல்லாம் புறஜாதிகள் இல்லை, நமக்கு அது கிடையாது. ரோமர் 2:14 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அப்படி போட்டிருக்கு. நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் இருதயத்தில் வச்சுருக்காரு. எது தப்பு, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது. நம்ம எல்லாம் கொலை செய்யணும்னா இப்போ இந்துக்களை போய் கேளுங்க, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அவன் சொல்லக்கூடாதுன்னா அவன் சொல்லக்கூடாது, பெற்றோரை கனம் பண்ணணும், கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த 10 கட்டளை அவன் அப்படியே சொல்கிறான்யா. அவனுக்கு கட்டளை இல்லை, அவனுக்கு பிரமாணம், நியாயப்பிரமாணம் கிடையாது. அவன் இருதயத்தில் ஆண்டவர் வச்சுருக்கார். அவனுக்கு தேவன் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான், உலகத்துக்கே அவர் தேவன் தான். அதனால் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாரு? அவங்க எல்லாம் கள்ள பையன், கள்ள நாயிக, கேடுகட்ட நாயிக, அதனால தான் கொடுத்தாரு. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், விளங்கும்படி சொல்கிறேன். இங்கே எனக்குள்ள ஐயா நிறைய வசனங்கள் ரொம்ப அருமையான பாருங்கள். எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, இது என்னுடைய ஊழிய பேர். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்கிறாரு. நிறைய வசனங்கள் அங்கே நல்ல அருமையான வசனங்களாக போட்டிருக்காரு ஐயா. இதுக்கு இடையில் இங்கு யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு இங்கே எழுதினார்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த இடத்துல தயவு செய்து யாரும் இங்கே மதுபானம் குடிக்க வேண்டாம் இங்கே எழுதுனாங்கன்னா என்ன சொல்லுவீங்க ஐயாவை? ஐயா என்ன இது தேவாலயமா? இது என்னையா அது? மதுபானம் குடிக்கிறவனா இங்கே வர்றேன், சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா இங்கேயா வர்றான்? இங்கே யாரும் விபச்சாரம் செய்யக்கூடாது, இங்கே யாரும் அடுத்த மனைவியை ஆட்டையை போடக்கூடாது, இங்கே யாரும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது,
கோவம் வருமா இல்லையா உங்களுக்கு? யாருக்கிட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? கோவம் வருதில்ல? இந்த கோபம் நியாயப்பிரமாணத்துக்கும் விசுவாச பிரமாணத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற உங்கள் மேலே நீங்களே கோவப்படணும். உங்களை நீங்களே கோவிக்கணும். என்னடா இவ்வளோ மடையராக இருக்கும், நீங்களே கோவப்படணும். ஏன்னா அந்த நியாயப்பிரமாண 10 கட்டளை விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு, பிறருடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு, களவு செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் யாருக்கு? கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு உள்ள நன்னெறி உபதேசம் அது அல்ல. அப்போ அது யாருக்கு? ஒரு கேள்வி, யாருக்கு சொல்கிறேன், படிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம். இதெல்லாம் விலையேறப்பட்ட வசனம், வந்து எவனும் சொல்ல மாட்டான். இந்த அறந்தாங்கி சபை இன்றைக்கி பாக்கியமுள்ள சபை, இந்த சத்தியம் எல்லாருக்கும் கிடைக்காது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 படி. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ போதகர்னு சொல்கிறத விட இன்னைக்குள்ள போதகர்கள் முழுவதும் நியாயப்பிரமாண போதகராக இருக்கான், இஸ்ரவேலின் போதகராக இருக்கான், கிறிஸ்தவ ஊழியக்காரனா இல்லை. படிங்க. அந்த பவுல் சொல்கிறது, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுனது தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நியாயப்படி நியாயப்பிரமாணம் அனுசரித்தா அது நல்லது தான். நல்ல நல்ல செய்யக்கூடாதுன்னா அது நல்லது தானே. அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் படிங்கம்மா. நியாயப்பிரமாணம் நோட் பண்ணிக்கங்க. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், கவனிங்க, நீதிமானுக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்படலை, நான் சொல்லலை. அப்பேற்பட்ட வேத பண்டிதர் ஞானி பவுல் சொல்கிறாயா, இயேசுவுக்கு அடுத்து பவுல் தான் பெரிய ஊழியக்காரன். அவன் சொல்கிறத நான் சொல்கிறேனே தவிர, லண்டனில் சொன்னான், அமெரிக்காவில் சொன்னான், இந்த வெள்ளைக்காரன் துறை சொன்னான், எவ்வளவோ பிஷப் சொன்னான்னு நான் சொல்ல வரல. 8:30 முடிக்கிறேன் நான் செய்தியை. ஆகவே தேவ பிள்ளைகளே, அப்போ யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னா அப்போ யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? படிங்க. யாருக்கு? அக்கிரமக்காரருக்கும் அடங்காத பிடாரிகளுக்கு, பக்தியே இல்லாதவனுக்கு, பாவிகளுக்கு, அசுத்தமான ஆளுகளுக்கு, சீர்கெட்ட ஆளுகளுக்கு, தாய் தப்பமான எவன் அடிக்கிறானோ அவனுக்கு, கொலை பாதகர் எதுக்கெடுத்தாலும் கொலை, வேசிக்கல்லனுக்கு, ஆணுக்கு ஆணு விபச்சாரம் பண்ணுறது அவனுக்கு. இந்த இன்னைக்கு ஐயா கேள்வி கேட்டார், மனுஷன் ஆடுகளை திருடுறாங்க ஏன்னு. அவனுக்கு தான் அதை சொல்லியிருக்கேன். ஆடுகளை திருடக்கூடியவங்களுக்கு, பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவித்திருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கு. எது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான ஆகிறது இல்லை. கலாத்தியரே 3 அதிகாரத்தில் போட்டிருக்கு 10ஆம் வசனத்தில். நியாயப்பிரமாண கிரியைக்காரராக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்க. கலாத்தியர் 2:21 நியாயப்பிரமாணமானது நீதி நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணு, தேவையே இல்லை. இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. நியாயப்பிரமாணம் நீதியாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், நியாயப்பிரமாணம் மக்களுக்கு போதுமானதாக இருந்தால் இயேசு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். லேலுயா, அதிலிருந்து மீட்டுட்டார்ப்பா. மீட்ட நிச்சயம் இருக்கா?
கக்கினதே இதில் திங்கிறியா? கழுவியாச்சு திரும்ப சேத்துல பொருள்றியா? நீ நாயா பண்ணியா? அதனால் திரும்ப அதை கக்கினதை திங்காத, அதெல்லாம் விட்டாச்சு, எல்லாம் கக்கியாச்சு. அதனால் நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு அல்ல. கிறிஸ்தவர்கள் யாருன்னா நீதிமான்கள். நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். கிறிஸ்தவர்கள் நீதிமான்கள். எப்படி? ரோமர் 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரோமர் 5:19 ஒருவனுடைய கீழ்ப்படியாமனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. அந்த ஒருவர் கீழ்ப்படிதல் தான் இயேசு. கீழ்ப்படியாமல் போனவன் தான் ஆதாம் டு ஜீசஸ். ஆதாமில் எல்லாரும் பாவிகள், இயேசுவில் எல்லாரும் நீதிமான்கள். அப்படி எப்படி? அதில் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர் 5:9 அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கி ஆக்கப்பட்டிருக்கோம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்ம நீதிமான் ஆகிறோம். 1ஆம் வசனம் ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான் ஆகிறோம். இந்த நீதிமான்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. அப்போ எந்த பிரமாணம் எப்படின்னு தெரியலாம்னு அர்த்தமா? எந்த பிரமாணம் யா? அதுதான் ரோமர் 12. நான் முடிக்கிறேன். ரோமர் 12:6 விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக நட பேசு. அதுதான் தீர்க்கதரிசிக்கு அடையாளம். தீர்க்கதரிசினா தீர்க்க தரிசனம்னா வசனம்தான், வேறு ஏதோ சோசின்னு சொல்கிறது இல்லை, ஏதோ தெரியாமல் ஒருத்தன் உளறி கொட்டுறதில்லை. பழைய ஏற்பாட்டில் வேணால் தெரியாமல் இருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் வந்து வசனம்தான். இந்த வசனம் தான் ஐயா இதோ சீக்கிரம் வருகிறேன்னு சொல்கிறார்ல, அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம். இதோ சீக்கிரம் வர்றேன், மெய்யாகவே வர்றேன், அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம். பஞ்சங்கள் வரும், யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், தீர்க்க தரிசனம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், தீர்க்க தரிசனம். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும், தீர்க்க தரிசனம். அது நடக்கலையா? நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இது நீ வேற சொல்லணுமா? இயேசு சொன்னது நடந்துருச்சுப்பா, நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லி மத்தேயு 24:35 சொன்னாரே. அந்த தீர்க்க தரிசனம் ஒளியில் அந்த வசனம் யாது? அந்த வசனத்தை வசனமாக சொல்லி தொலைஞ்சாதான் நீ ஒரு நல்ல தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் உன்னை சொல்கிறாரு. உன் இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது, உன் இஷ்டத்துக்கு பேசுறது கள்ள ஊழியக்காரன், கள்ள தீர்க்கதரிசியை தவிர அவன் நேர்மையான தேவ ஊழியர்கள் கிடையாது. ஆகவே ஒருவன் வசன அடிப்படையில் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கட்டலாம். விசுவாச பிரமாணம் தான் புதிய ஏற்பாடு. இன்னைக்கு கரண்டில் இருக்கிறது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு காலாவதியான முடிஞ்சு போன விஷயம். அதுக்காக தூக்கி எறிஞ்சிருக்கேன்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்லலை. வச்சுக்கங்க ஐயா, வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, இப்படி ஓஹோ இப்படி நடந்திருக்கோ, இப்படி நடந்திருக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பயணிக்கிறது புதிய ஏற்பாட்டில். இனிமேல் நடக்க 1000 ஆண்டு அரசாட்சி நடக்க போகுது, 2ஆம் வருகை வரப்போகுது, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், எடுத்துக்கொள்ளப்படுதல் வரப்போகுது, நியாயந்தீர்ப்பு வரப்போகுது. இத்தனையும் இனிமேல் நடக்கிறதாப்பா. அதை தெரிஞ்சிக்கப்பா. ஏற்கனவே தெரிஞ்சு போன முடிஞ்சு போன விஷயத்தை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? உனக்கு அதுலையா பரீட்சை? என்ன பாடம் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதில் தான்ப்பா பரீட்சை வைப்பாங்க. புதிய ஏற்பாட்டு இப்போ கரண்டில் இருக்கு, இதுதான் உனக்கு பரீட்சை. இதில் நீ படித்து தேர்ச்சி பெறு. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. அதை படி. மனைவி எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஊழியம்னா என்ன, பிரசங்கம்னா என்ன, சத்தியம்னா என்ன, அந்திகிறிஸ்துனா யார், கள்ளத்திற்கதரிசினா யார், பிதான்னா யார், குமாரன்னா யார், ஆவியானவர்னா யார், நியாயந்தீர்ப்புனா என்ன, எல்லாம் இதில் தானப்பா சொல்லியிருக்கு. இதை படிச்சுக்க, இதை தெரிஞ்சுக்க. அதுவும் இருக்கட்டும். பின் கண்ணாடி, இப்போ ஒரு வண்டியில் போகிறீங்கன்னா பின் கண்ணாடி பார்த்துக்கலாம். ஓஹோ இப்போ கடந்து வந்திருக்குமோ, ஓஹோ பார்த்துக்கலாம்.
முன்கண்ணாடி புதிய ஏற்பாடு, பின் கண்ணாடி பழைய ஏற்பாடு. பார்த்துக்கலாம், போக முடியாது, போகக்கூடாது. புரிஞ்சா புரிஞ்சுக்க. இந்த மாதிரி சத்தியங்கள் அறந்தாங்கி சபையில் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் ஏன் நம்ம முழுமை அடையலை? ஆவியிலே நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வர்றோம், இன்னும் அது முடியல, நிறைவுக்கு வரல. ஆவியிலையும் நம்ம ரட்சிக்கப்படணும். 3 ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஆவியில் உண்டான அந்த அசூசி நீங்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யோசனை சொல்லியிருக்கான், படிங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் போயிடலாம் தேட முடியாது, இதெல்லாம் படிக்க முடியாது. அங்கே ரட்சிப்பே இல்லையே, இயேசுவே வராதில்ல. படிங்க. இந்த மாதிரி விளையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருப்பதினாலே, பிரியமானவர்களே, மாம்சத்திலையும் ஆவியிலும் உண்டான, இங்கே ஆத்துமா பற்றி இங்கே சொல்லலை. ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா, மேலானதே யோசிக்கிறோம், மேலானதே நாடுறோம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நினைக்கிறோம். எப்பவும் இயேசுவை பார்க்கணும்னு ஒரே ஆசை. என் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவருடன் வாழ்ந்தால் போகும். இது யாரையா பாடுவாங்க? எவனாவது வீதியில் உள்ளவன் பாட முடியுமா? ரட்சிக்கப்பட்டவன் தான் ஐயா பாட முடியும். அதனால் நம்ம இருதயம் ரட்சிக்கப்பட்டதுனால மகிழ்ந்து களி கூறுது. இந்த மாம்சம் ரட்சிக்கப்படாதனால நெகட்டிவான வார்த்தைகள், தப்பான எண்ணங்கள் நமக்கு இந்த ரட்சிக்கப்படலை இல்லை. இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன்னு நீங்கள் கலாத்தியில் படிச்சிருப்பீங்களே, அது அப்படியே நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. அதெல்லாம் நீங்களே ஒவ்வொரு நாளும் அதை அழிச்சிக்கிட்டே போகிறோமே தவிர முழுசாக அதை கொல்லலை. கொல்லலை. இப்போ முகத்தை பாருங்கள், டெய்லி ஷேவிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் விட்டாச்சுன்னா அப்படியே முளைக்கும், திரும்ப சேவ் பண்ணணும், திரும்ப இல்லாட்டினா முளைக்கும். எப்போ வரைக்கும்? நான் சாகிற வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஐயா. அப்போ தான் முகம் பாலிஷ் இல்லாட்டினா முடி இடி முளைச்சி தாடியாகி சாமியார் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி டெய்லி சாப்பிட்ற மாதிரி, டெய்லி பல் வளர்க்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி நம்ம சரீர இச்சைகள் நமக்கு டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது ரட்சிக்கப்படலை. அது என்ன செய்யணும்? அப்போ என்னையா செய்யணும்? ரோமர் 8:15 பார்த்தீங்கன்னா, படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15. திரும்ப நீங்கள் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். படிங்க. இங்கே பாருங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அங்கே இருக்கா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சம் இச்சைகள் வரும்போது அதன்படி பிழைச்சா நம்ம சாவோம், திரும்ப செத்துருவோம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். லேலுயா. அந்த பிளேடு தான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வசனம். டெய்லி வசனத்தினாலே, பரிசுத்தாவியினாலே, புதிதாக்குறதுனாலே, ஜபத்தினாலே டெய்லி ஜபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, கோயிலுக்கு வாங்க. ஐயா பாஸ்டர் ஐயா ஏன் கத்துறாருன்னா, டெய்லி அந்த இச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது ரட்சிக்கப்படலை. சரீரம் ஆவி ரட்சிக்கப்படலை, நம்ம ஆவி ரட்சிக்கப்படலை. டெய்லி இதை ஜெயிக்க வேண்டியது இருக்குது, இதை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. என் முகத்தை ஃப்ரெஷ்ஷாக நல்லா வைக்கணும்னா டெய்லி நான் சேவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யணும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசுவின் வருகை பரிந்தும் நமக்கு இந்த போராட்டம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா மேலே நோக்குது, இழுக்குது. ரட்சிக்கப்படாத இந்த சரீரம் ஆவி கீழேயே பிடிச்சி இழுக்குது. அது மேலே இழுக்குது, இது கீழே இழுக்குது.
ஒரு பழமொழி தெரியுமா? தவளை தண்ணிக்கு இழுக்குது, ஓனா மேட்டுக்கு இழுக்குதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்துமா பரலோகத்தை நினைக்குது, ரட்சிக்கப்படாத இந்த சரீரம் பூலோகத்தை நினைக்குது. ரெண்டில் நடுவில் ஆவி இருந்து தத்தளிக்குது. அதை செய்யவா இதை செய்யவா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, அது நல்லதா இது நல்லதா, எப்பக்கத்தில் நெருக்கப்படுறோம் நம்ம. அதான் போட்டிருக்கு, மாம்சத்துலேயும் ஆவியில் உண்டான அசூசி நீங்க. ஆவியில் உண்டான அசூசின்னா தூசி, அதை நீங்கள் படிங்க, முடிக்கிறேன். நம்மை சுத்திகரித்து கொண்டு 2 கொரிந்தியர் 7:1 சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 7:1 முடிக்கிறேன் நான். பரிசுத்தமாகுதலை படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தெய்வ பக்தியோடு பூரணப்படுத்தணும். அதனால் இப்போ அது உடனே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஸ்டெப்பாக போகணும். நாளைக்கு கால ஆராதனையில் ரகசிய வருகை பற்றி பேச போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் சரீர ரட்சிப்பை பற்றி, இந்த சரீர ரட்சிக்கப்படாமல் இருக்கு இல்லையா, அதை பற்றி நாளை காலை ஆராதனையில் சொல்ல போகிறேன். மாலையில் 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். ஆகவே ஆவியின் ரட்சிப்பு என்ற அந்த தலைப்பு நான் நிறைவு செய்கிறேன். டெய்லி அதை சுத்திகரிங்க, டெய்லி அது பல்லு வளர்க்குற மாதிரி டெய்லி அந்த ஆவியில் டெய்லி நம்ம வளர்ந்துக்கிட்டே போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எங்கள் இடத்துல பேசும்பொழுது எத்தனை பேர் நீங்கள் விளங்கினீங்கன்னு தெரியல. சிலருக்கு பழைய ஏற்பாட்டு உபதேசம் வேண்டாம்னா பழைய ஏற்பாடு தேவையில்லையோ என்ற எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி இல்லை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின்படி நாம் வாழ முடியாது. பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களின்படி நம்முடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் செல்லாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சத்தியங்கள் வேறு விதமானது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசேயின் பிரமாணத்தில் விபச்சாரம் செய்தால்தான் பாவி, ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் நரகத்துக்கு ஏறுவான். அல்லேலூயா. ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற ஸ்திரீ அவள் நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறாள். பாருங்க, உபதேசம் சத்தியம் எப்படி மாறி இருந்துச்சு. ஆகவே ஐயா நல்ல ஒரு வழக்கு கொடுத்தார். பழைய சட்டம், இந்து தர்ம சட்டம், நீங்களும் உங்கள் பிள்ளையே எங்கள் பிள்ளைங்களும் நம்முடைய மூதாதையர்கள் இல்லை. பிராமணர்கள் படிக்கிறதை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் சட்டம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் வெளியில் போய் சொன்னால் என்ன செய்வாங்க? கோமாளி பையன் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ யூடியூப் அடிச்சுட்டாலே எல்லாம் வந்துடுது. போகட்டும், அது நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ரைசுலா. 3 விதமான ரட்சிப்பை குறித்து ஐயா சொன்னார்கள். ஒன்று, நம் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தொடர்ந்து பாவம் நம்ம என்ன செய்கிறது? ஆளுகை செய்ய நினைக்கிறது, ஆளுகை செய்ய நினைக்கிறது. ஆகவேதான் அனுதின ரட்சிப்பு. அல்லேலூயா. என்ன ரட்சிப்பு? அனுதின ரட்சிப்பு. அனுதினமும் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. 2வது ரட்சிப்பு. 3வது ரட்சிப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார், கடைசி பரியந்தமும் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ரோமர் 7:42 வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 7:42. இந்த மரண சரீரத்தில் நின்று ரோமர் 7:24 வாசிக்க. நிர்பந்தமான மனுஷன் தான். இதை யார் சொன்னது? யார் சொல்லுகிறது? கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல்.
பவுலை போல தியாகமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், மிகப்பெரிய அருமையான பரிசுத்தவான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. குடும்பங்களை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி, திருச்சபையை பற்றி அதிகமான நிருபங்களை அனுபவத்தோடு எழுதினவர், கற்றுக் கொடுத்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் எதை சொல்லவும் வெட்கப்பட மாட்டார். அல்லேலூயா. மறைத்து வைக்கிறது ஒரு குணம் இல்லை. நம் அநேகருடைய வாழ்க்கையில் நம்மை மறைத்து பிரசங்கம் செய்வார்கள். ஒருவர்களை கேட்டார், பிரசங்கம் செய்யும் பொழுது நாம் என்று ஏன் சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், நானும் மனுஷனை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள நான் எவ்வளவுக்கு பிரயாசம் எடுக்கிறேன் என்பது எனக்கு கர்த்தருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பவுல் சொல்றது பாருங்க, நான் நிர்பந்தமான மனுஷன். நான் இந்த மரண சரீரத்தில் நின்று என்னை நரகத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய இந்த சரீரத்தில் என்னை விடுதலை ஆக்குகிறவர் யார் விடுதலை ஆக்குவார்? யார் தான் விடுதலை ஆக்குவார்? யார் தான் விடுதலை ஆக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அப்ப இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய இயேசு கிறிஸ்துவை கடைசி வரியந்தமும் பிடித்து கொண்டு நிலைத்து நிற்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுவான். அதுதான் கடைசி வார்த்தை சொல்லியிருக்கு. கடைசி வரியந்தமும் நிலை நிற்பவனே, கிறிஸ்துவுக்குள் வாழ்பவனே, சத்தியத்தை பிடித்து கொண்டு வைராக்கியமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவனே, கர்த்தருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறவனே, அல்லேலூயா. என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் என்று அவரை நோக்கி பார்க்கிறவனே. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வீட்டுக்காரரை பார்த்து சொல்லுங்கள், நான் ரொம்ப பரிசுத்தமான மனைவியாக இருக்கிறேன்னா நான் பரலோகம் போயிடுவேனான்னு கேட்டால் சொன்னால் சண்டை வரும்னு பேசாமல் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மனைவியை பார்த்து கேளுங்க, கணவனை பார்த்து கேளுங்க, பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் கேளுங்க, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் கேளுங்க. என் அன்புக்குரியவர்களே, நம் குடும்பத்தில் வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன குறைகள் இருக்கிறது என்பது தெரியும். பெரிய குறைகள் இல்லாவிட்டாலும் சிறிய சிறிய குறைகள் சொன்னால் சண்டை வரும். ஏன் சொல்லணும்? அமைதியாயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏதோ சரீரத்தில் சில குறைகள், பேச்சில் சில குறைகள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ரட்சிப்பு வேணும்? 3 விதமான ரட்சிப்பு. ஒன்று, மீட்டுக் கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு அறிவு இருக்கிறது. என் தேவனுக்காக நான் வாழ வேண்டும், எந்த நிலையிலும் என் கர்த்தரை நான் மையப்படுத்த வேண்டும், என் தேவனுக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும் என்கிற ஏக்கமும் எண்ணமும் நமக்குள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதை அனுதினமும் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வைராக்கிய வாஞ்சை நமக்கு தேவை. கடைசி வரியந்தம் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா சொன்னது போல இந்த யூடியூப்ல அவர்கள் ஒரு வைராக்கியமாய் பிரசங்கிக்கிறதை கேட்டுத்தான் நான் அவர்களை அழைத்தேன். அதில் போட்டிருந்தார், சர்வன்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஏனென்றால் ரெவரண்ட் என்றோ, பாஸ்டர் என்றோ, பெரிய பட்டம் என்றோ, டாக்டர் என்றோ போடாதபடி சர்வன்ட் ஆஃப் காட், சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. போட சொல்லுங்க பாப்பா. யாரையாவது போட மாட்டாங்க. ரெவரண்ட் போட ஆசைப்படுவாங்க, பாஸ்டர்னு போட ஆசைப்படுவாங்க, டாக்டர், ரெவரண்ட் போட ஆசைப்படுவாங்க. ஆனால் சர்வன்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, உலகத்தில் பலவித பெருமைகளை லூசிபருக்குள்ளே அடக்கி வைத்திருந்தான். அந்த லூசிபர் இன்று வரை அநேகம் இருப்பதை நாம் காணுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. எதை பற்றி கவலை இல்லை, அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்து கடந்த உபதேசங்களை நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் விழுந்தா விழுகட்டும், போனா போட்டில்லை, அவர்களுக்காக செவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எனக்கு கணக்கு ஒப்புவிப்பான், நீ ஓ வேலையை பாரு என்று ஆண்டவர் சொன்னார். அவனை தூக்கி திரிவது நம்முடைய வேலை அல்ல. நாம் நாசமாகி போய்விடுவோம். நாம் நாசமாகாமல் இருக்க வேண்டுமானால்
நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்திக் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக சீராய் ஓடக்கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய அன்பின் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை, மணவாட்டியாகிய சபையை நம்முடைய ஆண்டவரின் வருகைக்கு ஆண்டு எடுத்துக்கொள்ளும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா ஒரு நேர்காணல் கேட்டார் இடத்துல. நான் என்னுடைய புக்கை ஒரு விதத்தில் படித்தேன். பரவாயில்லை, இந்த புக்கை வாங்கி செல்லுங்கள், உங்களுக்கு ஓரளவு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். அதை படித்த பொழுது நான் ஒரு காரியத்தை அவரிடத்தில் கேட்டேன். ஐயா, நேர்காணலில் பதிஞ்சிருக்கிறார், யூடியூப்ல போடுவார். வெளிப்படுத்தல் 20:4 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து, அநேகர் சொல்லுகிறார்களே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாக, நடக்க போகிற யுத்தத்துக்கு முன்பாக இயேசு வந்து விடுவார், பரிசுத்தவான்களை எடுத்து செல்வார் என்று சொல்லுகிறார்களே, அது இந்த சத்தியத்தின்படி சரியா என்று கேட்டேன். அதை யாரும் சொல்ல முடியாது என்று சொன்னார். ரைசுலார், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் வேத புஸ்தகத்தில் கிடக்கிறது. அவைகளை அலசி ஆராய்ந்து பார்க்காதபடி வாய்க்கு வந்ததை பேசுகிற பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனாலும் நான் வேதங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 5-6 தடையாவது பைபிளை படிங்க முழுமையாக. பிறகு நீங்கள் மற்றவர்கள் பேச பழகுங்க. மற்றவர்கள் ஒரு பைபிளை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 10 தடவை படிங்க, தாராளமாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 20 தடவை படிங்க, ஒரு வசனமெல்லாம் உள்ளே இருக்கும். அங்கங்கே வசன சக்சனம் வந்து நிற்கும். பிரைசுலார், அல்லேலூயா. அறமுறையாய் இருந்து கொண்டு யாரிடத்திலேயாய் உங்களை மாட்டிக்கொண்டால் அவர்கள் உங்களை நாசப்படுத்தி விடுவார்கள், அவர்கள் உங்களை சேதப்படுத்தி விடுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவுதான் கற்றாலும் கற்றுக்கொள்ளாத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே நுழைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கடைசி நாட்களிலே ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார் என்பது நிச்சயம். காரணம், யுத்தங்கள் எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக பிரசனங்கள் ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். எத்தனை வருஷம் உலகம் இருக்கும் போது தெரியுமா? நம்ம இருக்கிறத விடுங்க பிரியமானவர்களே. எனக்கு 60 போகுது, ஒருவேளை 75, 80, 20 அல்ல 20 வருஷம் உலகம் இருக்குமா? பூமி இருக்குமா? யுத்தம் வராமல் இருக்குமா? ஆண்டு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 666 நம்பர் வந்துருச்சு. எல்லாருடைய மாம்சமான யாவரும் காண்பார்கள். எதை? அருமையான சீசர்கள் இந்த பூமியில வந்து அந்தி கிறிஸ்துவனால வெட்டப்பட்டு 2 சாட்சிகள் வெட்டப்பட்டு வீதியில கடக்கிறதை எல்லாருடைய கண்களும் காணும். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வர வந்துருச்சு காண்பதற்கு. வசனம் நிறைவேறி வருகிறது. இது எங்கே காலம் இருக்கிறது? ஜோமனோவானவர்களே, ஆண்டவர் வருவார். முதலாவது நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். வருகைக்கு முன்பாக நாம் அறிப்போமே. ஆனால் அவர் வரும்பொழுது அல்லது வேத கடையிலிருந்து எழும்ப வேண்டும். இது நம்முடைய உயிர் மூச்சாய் இருக்க வேண்டும், எனக்கும் உங்களுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நடத்துவார், அவர் அற்புதமாய் நடத்துவார். கவலைப்பட வேண்டாம். பிழை போட்டுவார். நீங்க நினைக்கலாம் என் திறமையினால் பிழைத்தேன் என்று. இல்லை, பிழைப்பதற்கு வழி காண்பித்தவர் அவர். பிரைசுலார், அல்லேலூயா. நான் சிறு வயதில் வியாபாரத்தை ஆரம்பித்தவன், தோளோடு தூக்கி அந்த கடைசியாக பெரிய முதலாளியாய் அமர்ந்தவன். அதிலிருந்து தேவன் தூக்கி எடுத்து சிறைச்சாலையை கொண்டு சென்றார். அதிலிருந்து ஆண்டவர் விடுவித்து ரட்சிப்பை கொட்டையிட்டார். அல்லேலூயா. சினிமா எடுக்கணும்னா ஒரு தொகை வேணும், ப்ரொடியூசர் பணம் பண்ணணும். அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி வைத்தார். எல்லா இடத்திலையும் விட்டு கடைசியாக கொண்டு வந்து குறவிடப்படியாய் பிடித்து அவருடைய சமூகத்தில் வைத்தார். என் வாயினாலே தக்க வைத்தார். ஆண்டவரே, என்னுடைய தொழுநோயை சுகமாக்கி விட்டார். நான் உமக்காக உதவி செய்வதை தவிர வியாபாரம் செய்ய மாட்டேன். தொழுநோய் சுகமாக விட்டால் ஏதோ கொண்டு வந்து சாப்பிட்டு படுத்து உறங்கிடுவேன். அல்லேலூயா. மரணத்திலிருந்து தூக்கி எடுத்தார், விடுவித்தார், காப்பாற்றினார், ரட்சித்தார், விடுவித்து கொண்டு வந்தார். ஆனாலும்
ஆனாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறேன்? போராடி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவ அறிந்திருக்கிறேன், நன்றாய் தெரியும். கொஞ்சம் கூட அப்பல் இல்லாதபடி இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் உண்டாக்கினார். அவர் வருவார் என்கிற சத்தியம் தெரியும், உண்மை தெரியும், சந்தேகப்படாதபடி சரித்திர ரீதியாக தெரியும், உண்மையிலும் தெரியும். பிசாசுக்கு என்ன சேட்டை இருக்கிறது தெரியும். நன்மைக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவநாயகத்துடைய சமூகத்தில் வாழுவோம், வளருவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், ராட்சியத்தில் பிரவேசிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாம் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய மகனை அழைத்து நம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கும்படி செய்து ஆண்டவரே அழைத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் வராவிட்டாலும் அந்த பிள்ளைகளோடு கர்த்தர் பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை பரிசுத்த ஆராதனையில் நம்முடைய மகிமையுள்ள வார்த்தைகளை நம்முடைய மக்களோடு பேசி இடைபடுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வருகையை தயார் செய்ய, வருகைக்கு முன்பாக ஒருவேளை எங்களுக்கு மரணம் நேரிடுமானாலும் பிரேதற்கு அடக்கம் பண்ணப்படுகிற பிரேத கலையிலிருந்து முதலாவது எழுந்திருக்கிற பாக்கியத்துக்கு நேராக நடத்துங்க. நாங்கள் விட்டு செல்கிற பிள்ளைகளை வருகையை எடுத்துக்கொள்ளும்படி அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. தகப்பனே, கொஞ்ச காலம்தான் உங்கள் அறிந்து பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களோ என்னுடைய பிள்ளைகளோ ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடாதபடி எங்கள் தேவநாயகத்துடைய பாதத்தை பிடித்துக் கொள்ள, உண்மையே சார்ந்து நிற்க, முழுதோடு பின்பற்ற கர்த்தர்களுக்கு இரக்கம் பாராட்டி உதவி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்து வருகிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.